ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இதழை பதியில் காணலாம். இங்கு இவர் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விளங்குகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வரும் என்றால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம். இன்றைய நாள் 8/2/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் தை 25வது நாள், சுப முகூர்த்த நாள், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி விழா தொடக்கம், ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு, சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை. மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை ராகு காலம், மாலை 4:30 6 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை குளிகை, மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை திதி, சப்தமி நாள் முழுவதும். இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி, யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திராட்டாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இணைவிரியா தம்பதியாய் வாழ இணைக்க வேண்டிய ஜாதகம் எது? ஒருவரது திருமணத்திற்கு முன்பு எத்தனை ஜாதகம் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை பார்த்து இணைத்தால் வாழ்வில் சிறந்து விளங்குவார்கள். ஒருவருக்கு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு அன்பு ததும்பும் மனைவி கணவர் அமைவார்கள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரன் 10 இருந்தால் அவர் மனைவியாய் வந்த நாள் முதல் குடும்ப நிலை உயரும். சந்திரனும் குருவும் இணைந்த கேந்திர கோணம் பெற்றிருந்தார் ஆண் பெண் இருபாலர்களும் திருமண வாழ்வு சிறந்து விளங்குவார். மீன லக்னமாய் இருந்து செவ்வாய் வீடான மேஷத்தில் ராகு இருந்தார். துலா லக்னமாய் இருந்து விருச்சகத்திலே ராகு இருந்தால்
அந்த ஜாதகத்தை இணைப்பதிலே யோசித்து செய்ய வேண்டும். தாரத்தின் எண்ணிக்கை கூடும், அதுபோல் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் ஜாதகத்தை தேர்வு செய்வதை தவிர்ப்பது நல்லது. குருவும் செவ்வாயும் சம சப்தமாய் பார்வையாய் அமையக்கூடாது. குரு செவ்வாய் சுக்கிரன் இணைந்து அல்லது ஒன்றுக்கொன்று கேந்திரமாய் அமைவது. குரு சுக்கிரன் இணைந்து இருக்க அதற்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்காது. ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் சனி ராகு இணைந்தோ அல்லது சமசப்தமாய் பார்வையாய் பெற்றோ இருக்கக்கூடாது. இருவர் ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலும் 6, 8, 12 அமையக்கூடாது. 8ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் நீச்சம் அஸ்தமனம் பெற்றாலும் கிரக யுத்தம் ஏற்பட்டாலும் அந்த ஜாதகர்களுக்கு 1, 7, 8ஆம் வீடு பலம் பெற்றவரை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆண் பெண் இருவரது லக்னமும் 1க்கு 1, 4, 7, 10 அமைந்தால் அதிக ஒற்றுமை ஏற்படும். அல்லது 3, 5, 9, 11 அமையலாம். ஒருவரின் சூரியன் இருக்கும் ராசி மற்றவரின் சந்திரன் இருக்கும் ராசியாக இருந்தாலும் சந்திரனுக்கு 3, 5, 9, 11 அமைந்தாலும் அவர்களுடைய வாழ்வு சிறந்து விளங்கும். பெண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் லக்னத்துக்கு 2ஆம் வீடு பலப்பட வேண்டும். 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் புதன் இவர்களில் ஒருவர் பலம் பெற்றால் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சிறப்படையும். இப்படிப்பட்ட ஜாதகத்தை பெண் அதிர்ஷ்டசாலி ஆவார். ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கும் ராசி மற்றவருடைய சுக்கிரன் இருக்கும் ராசியாய் அமைந்தார். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டு இணைபெரியா தம்பதிகளாக வாழ்வார்கள். குரு பகவானும் சுக்கிரனும் 2 அல்லது 12 சூரியன் சந்திரன் இருந்தாலும் அல்லது 5, 9 அமைந்தால் ஒருவரின் சூரியன் இருக்கும் ராசி மற்றவருடைய செவ்வாய் இருக்குமானால் அவர்களின் திருமண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். எப்பொழுதும் தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் இருக்க, நல்ல வரன்கள் அமைய, மாமியார் கொடுமை மாற இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் வெற்றி பெறலாம். அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வணங்கி வாருங்கள். இணைபெரியாத நல்ல தம்பதியர்களா வாழும் ஜாதகம் அமையும். நல்ல வரன் கிட்டும். அதுபோல் மாமியார் கொடுமையும் வராது. 2வது பரிகாரம், அருகில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று 9 வாரம் வணங்கி வாருங்கள். மாமியார் கொடுமை இல்லாத வரன் அமையும். ஏற்கனவே திருமணமாகி மாமியார் கொடுமையை அடைபவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் தொழில் நல்ல முறையில் நடக்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து நடக்கின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5வது பாவம் என்று சொல்லப்பட்ட பாவத்தை தொடர்ந்து பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம். 5ஆம் பாவம் என்பது புத்திரஸ்தானம், குலதெய்வஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை வழங்கும் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் 4ஆம் வீடும் 4ஆம் அதிபரும் கெட்டு போனார். சந்திரன் கெட்டு போனார். புத்திரஸ்தானாதிபதி மற்றும் குரு கெட்டு போனார். ஜாதகத்தில் பெரும்பகுதி கெட்டு போனதாக மாறிவிட்டு தாயின் சாபம் உண்டாயிற்று என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, தாய் உயிருடன் இருந்தால் பணிவிடை செய்யலாம். அல்லது முதியோர் விடுதி சென்று அன்னதானம், வஸ்திரதானம் செய்ய வேண்டும். தாய் இறந்த திதி அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். தாய் இறந்த திதி அன்று அன்னதானம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ராமேஸ்வரம் சென்றும் தேவிப்பட்டினம் சென்றும் திங்களூர் சென்றும் பரிகாரம் செய்ய வேண்டும். எத்தனை குழந்தைகள் பிறக்கும். 5ஆம் அதிபர் அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ ஜென்ம லக்னத்தில் இருந்து எண்ணி வர எத்தனை வீடோ அத்தனை பிள்ளைகள் உண்டு. சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்க தந்தையுடன் பிறந்தவரை விட குறைந்த அளவு பிள்ளைகள் ஜாதகருக்கு பிறக்கும். சந்திரன் சூரியனுக்கு பணவரவு இடங்களில் இருக்க தாய் எத்தனை பேருடன் பிறந்தாரோ அத்தனை பிள்ளைகள் இருக்கும். சூரியனுக்கு ஆரோக்கியத்தில் சந்திரன் இருக்க சந்திரன் தந்தையுடன் பிறந்தவரை விட ஜாதகர் அதிகமான குழந்தைகளை பெறுவார். நாளைய தினம் குழந்தை செல்வம் எந்தெந்த ராசிக்கு எத்தனை என்பதை நாளைய தினம் தொடர்ந்து பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற
இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட இன்றைய தலைப்பு என்னவென்றால், இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குருவால் எல்லாவற்றிலும் வெற்றி. ஜோதிடத்தின்படி ஓலிக்கு பிறகு குரு மிதுன ராசியில் நேரடியாக பயணிக்க தொடங்குவார். இதன் காரணமாய் சில ராசிக்காரர்களுக்கு மரியாதை மற்றும் கௌரவம் கிடைக்கக்கூடும். எனவே இந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். வேத ஜோதிடத்தின்படி குரு 13 மாதங்களுக்கு ஒரு முறைதான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைவார். இது மனித வாழ்க்கையும் உலகத்தையும் பாதிக்கிறது. குரு தற்பொழுது வக்ர இயக்கத்தில் உள்ளார் மற்றும் மார்ச் 13 அன்று ஓலிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து நேரடி பயணம் தொடங்கும். குருவின் நேரடி வக்ர நிவர்த்தி சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாய் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் மரியாதை மற்றும் கௌரவம் கிடைக்கலாம், புதிய வேலைகள் கிடைக்கலாம். எனவே இந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வோம். முதலிலே துலாம் ராசி. குருவின் நேரடி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் அமையும். குரு உங்கள் பெயர்ச்சி ஜாதகத்தின் 9வது வீட்டில் நேரடி பெயர்ச்சி அடைவார். எனவே இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கலாம். மேலும் நிலுவையில் உள்ள பணிகள் முடிக்கப்படலாம். வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் பயணம் செய்யலாம். அடுத்தது கும்பம். குருவின் வக்ர நிவர்த்தி இயக்கம் உங்களுக்கு நன்மையை பயக்கும். குரு உங்கள் ராசியின் 5வது வீட்டில் நேரடி பெயர்ச்சி அடைவார். எனவே இந்த நேரத்தில் குழந்தைகள் பேரு தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள். காதல் உறவு திருமணமாக மாறக்கூடும். எதிர்பாராத நிதி ஆதாயங்களை நீங்கள் பெறலாம். அடுத்தது மீனம். குருவின் வக்ர நிவர்த்தி இயக்கம் உங்களுக்கு நன்மையை பயக்கும். உங்கள் ராசியின் 4வது வீட்டிலே பயணிப்பார் குரு பகவான். எனவே இந்த நேரத்தில் உங்கள் வாகனம் மற்றும் சொத்து கிடைக்கக்கூடும். மூதாதையார் செல்வம் மற்றும் சொத்துக்களை நீங்கள் வாரிசாக பெறலாம். வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் சன்னதியிலே அவரை வணங்கி கொண்டக்கடலை மாலை சாற்றுவது குரு பகவானின் அருளை பெற உதவும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் 12 ராசிகளுக்கு உரிய பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனக்குழப்பம் அகலும் நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும். தந்தை வழியிலே ஆதரவு உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது வழி பிறக்கும். ஆரோக்கியம் சீராகும். பயணம் பலனை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அகலும் நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதரவு உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது வழி பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். பயணம் பலனை தரும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை விவாதம் செய்ய வேண்டாம். விவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நான். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம். விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நான். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும்.
புதிய முயற்சிகளை தவிர்க்கும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் உதவி கேட்டு வருவார்கள். தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் குறைவாகவே இருக்கும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாத மனநிலை ஏற்படக்கூடும். வழிபாட்டின் மூலம் தெளிவு பெற முயற்சிக்கவும். உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமை காட்டாமல் விட்டு கொடுத்து செல்லும். தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் ஒரு பிடிப்பில்லாத மனநிலை ஏற்படக்கூடும். வழிபாட்டின் மூலம் தெளிவு பெற முயற்சிக்கவும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமை காட்டாமல் விட்டு கொடுத்து செல்லவும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். தாய் வழி உறவிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். மூலம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். தாய் வழி உறவிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். பண விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பார்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். வேலை சுமை மிகுந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த பண விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பார்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். வேலை சுமை மிகுந்த நாள். துலாம் ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் பிரியமுடன் வந்து இணைவர். குடும்ப வருமானத்தை உயர்த்த திட்டமிடுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நாள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் பிரியமுடன் வந்து இணைவர். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த திட்டம் தீட்டுவீர்கள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்துடன் உறவினர்கள் வீண் விவாதம் செய்யாமல் இருப்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிணக்குகள் நீக்கும். சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்துடன் உறவினர்களும் வீண் விவாதம் செய்யாத இருப்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரையை தருவார்கள். சாதிக்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றி உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். சாதிக்கின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாக உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்துக்கு பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். வேலை சுமை மிகுந்த நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாக உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்துக்கு பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரி ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். வேலை சுமை மிகுந்த நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். அலைச்சல் இருந்தாலுமே புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார். பிற்பகலுக்கு மேல் சிலருக்கு சகோதரரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் வர
வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனை லாபம் கூடுதலாய் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டார். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார். பிற்பகலுக்கு மேல் சிலருக்கு சகோதரரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபம் கூடுதலாய் இருக்கும். மீனராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகம் மற்றும் எஞ்சோதிடம் வாஸ்து ரீதியான கேள்விகளை கேட்டு பதில்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.